அண்மை செய்தியை பார்க்கிறோம். கண்ணகி நகரில் தூய்மை பணியாளர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் குடும்பம் நிர்கதியில் நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுமன் வழங்க கேட்கலாம். சுமன், வணக்கம். வீட்டிற்கு ஒரே ஒரு நபர் தான் வருமானம் ஈட்டி வந்தார், அவரும் தற்போது இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த குடும்பத்தினர் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்ன? மேலும் அப்பகுதி மக்கள் இந்த மின்வாரிய ஊழியர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நிர்வாகம் தரப்பில் இருந்து என்ன பதில் அளிக்கப்படுது? இந்த குடும்பத்திற்கு ஏதேனும் நிதி உதவி வழங்கப்படுவதற்கான அறிவிப்பு ஏதேனும் வெளியாகியிருக்கா? இது பற்றிய முழு விவரம் என்ன? வணக்கம் அகிலா. அதாவது இன்று அதிகாலை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த வரலட்சுமி வயது 30 என்ற பெண்மணி திருவான்மூரில் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகிறார். அவர் இன்று காலை வழக்கம் போல் பணிக்கு செல்வதற்காக அவரது வீட்டிலிருந்து கிளம்பி அந்த கலைஞர் நகர் சாலையில் வந்து கொண்டிருந்தார். அப்போது இந்த நேற்று இரவு முதல் இந்த பகுதியில் ஒரு கனமழையானது பெய்தது. குறிப்பாக இந்த பகுதி கலைஞர் நகர் பகுதியில் மட்டும் 15 சென்டிமீட்டருக்கு கனமழையானது பதிவாகி இருந்ததாக வானிலை மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கனமழையால் இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் பல்வேறு சாலைகளில் மழைநீரானது தேங்கி நிற்கிறது. அதே போல் இந்த பகுதியில் வசிக்க மக்களுக்கு மின் விநியோக பெட்டிகளில் ஒரு புறம் இருந்து மற்றொரு மின் விநியோக பெட்டிகளில் இருக்கக்கூடிய மின் விநியோக பெட்டிகளுக்கு உயர்களானது 3 பேஸ் கேபிள் என்று சொல்லக்கூடிய உயர்களானது சாலையில் புதைக்கப்படாமல் சாலையின் மேலேயே செல்கிறதாக இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டு வைத்தனர். அப்போது இந்த சாலையில் வரலட்சுமி என்ற பெண்மணி செல்லும் போது அந்த 3 பேஸ் கேபிளை விதித்ததால் அந்த பெண்மணி அங்கேயே மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வரலட்சுமி உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து இந்த மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் இந்த உயிர் போயிருக்கிறதாக அப்பகுதி மக்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த வரலட்சுமி என்ற பெண்மணி தற்போது இவரது 2 குழந்தையும் அழுகின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது இந்த குழந்தைகள் தாய் இல்லாமல் நிற்கதியில் தவித்து வருகிறது. தொடர்ந்து வரலட்சுமியின் உயிரை எழுப்பி இந்த 2 குழந்தைகளும் தொடர்ந்து கண்ணீர் விட்டு அழுகின்ற காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 2 குழந்தைகள், அதாவது வரலட்சுமியின் மூத்த மகள் 7ஆம் வகுப்பும் அவருடைய இளைய மகன் 3ஆம் வகுப்பும் சென்னை பட்டினம்பகத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். வரலட்சுமியின் கணவர் உடல்நலக் குறைவால் கடந்த 4 வருடமாக வேலைக்கு செல்லாமலே வீட்டில் இருந்து வருகிறார். வரலட்சுமி உழைப்பால் மட்டுமே இந்த குடும்பம் தற்போது வரைக்கும் உணவு உண்ணும் குழந்தைகளை படிக்க வைத்து வரப்படுகிறது. தற்போது தாய் உயிரிழந்த நிலையில் அந்த குடும்பம் தற்போது எந்த ஒரு சம்பளமும் இல்லாமல் தவித்து வருகிறது. தொடர்ந்து உடனடியாக இந்த வரலட்சுமி தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த வரலட்சுமி இந்த மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு உடனடியாக அரசு உதவி ஊக்கத்தொகை, அதாவது நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்களும் அந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் ஒரு கோரிக்கை வைக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுமன்.